Check 1 2 3. Check 1 2 3 sir. இப்போ ஒரு கலாட்டா போச்சு. பாவனா கிட்ட இதையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. காமெடி இல்லையா டான் கேட்டீங்க. ஆமா காமெண்ட்ரி பாக்ஸ் மட்டும் தான். ஓ மும்மா கேட்டிங்களா? நீங்க வந்து சரி ஏதோ கூப்பிடுவீங்க வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி ஓ இவர வந்து வெத்தல பாக்கு வச்சு அழைச்சாதான் வருவார் கமெண்ட்ரிக்கு. ஓகே லெட்ஸ் வெல்கம் வாய்ஸ் ஆஃப் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கௌதம். வணக்கம் கௌதம். ஒரு பெரிய டவுட்டுங்க. ஹோம் லெக்னு சொல்றாங்களே பசங்க அவங்க லெக்ல தான் ஆடுறாங்க. இதை நீங்க யோசிச்சிட்டு இருக்க. நாங்க பெங்கால் வாரியர்ஸை கூட்டு வரோம். டிஃபென்ஸ் பேட்டில் செட். அதுல யாரோட கை ஊங்கும் அதுதான் பெட்டு. பாத்தீங்களா இதாங்க மிக முக்கியம். இந்த மாதிரி ஒருத்தர் ஆரம்பிச்சா தொத்திக்கும் அதுதான் வேணும். சோஃபா பையன் பாடியில சொல்லணும்னா மத்த டீம்ல 4 பேர் ரைட் பண்ணுவாங்க. எங்க டீம்ல வசதி இல்ல, ஒருத்தர் மட்டும் தான் ரைட் பண்ணுவாரு. எனக்கு அது மாதிரி 2 தலப்பாக வாங்கி கொடுங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. கட்டிட்டா போதுங்க. உங்களுக்கு குருமாலை கட்டிரும் சென்னை வர்றப்போ. ஆமா ட்ரெஸ். ஆனா உங்களுக்கு குட்டியா போட முடியாது. பரவாயில்ல பெருசாவே எடுத்துட்டாங்க. அந்த மேட்ச் நமக்கு இருந்தது தமிழ் தலைவாசுக்கு. 4லியும் தோல்வி. நீங்களும் நானும் ஊர்ல இல்லாத சமயத்துல அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்திருக்குன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் தட்டி கேட்கணுமா வேணாமா? ஏங்க சீசன் 5ல நீங்களும் நானும் தானே சேர்ந்து இருந்தோம். அப்ப கூட அவங்க வந்து பெருசா ஒண்ணு ஜெயிக்கலையே. ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறம் தோல்வி தோண்டாங்க. ஆனா இந்த தமிழ் தலைவாசனுடைய டீம் இஸ் கேப்பபிள் ஆஃப் மோர் அப்படின்னு நம்ம எல்லாருமே இப்போ நம்புறோம். சொன்னீங்க இல்லையா தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க, பிளே ஆஃப்க்கு போவாங்க, ஃபைனலுக்கு வந்து ஜெயிச்சிருவாங்க, கப் எல்லாம் அடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அது நடக்காதனால அம்மினி பயங்கர கோவமா இருக்கு. என்ன போட்டு திட்டுறாங்க. சுந்தராம்பா the me within me சொன்ன பதில்களை வை. என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. கண்டிப்பா கண்ணு குத்திடுவேன் எனக்கு தெரியாது. வேணாம். சரி இப்ப 2 பேருக்கு நான் சொல்றேன். கபடி ஜாம்பவான் ஒருத்தர் இருக்காரு. ஏன் சிஷ்யன் டக்குன்னு கூப்பிடுறேன். தன்பராஜ் ஷேர்லாதன் பராக். வணக்கம் குருஜி. அண்ணே நலமா சிஷ்யன்? பாத்தீங்களா அண்ணே ஒரு என்னன்னா இவர் வந்து சொன்னது எதுவுமே நடக்கலண்ணா இது வரையும். ஸோ இன்னைக்காவது என்ன நடக்கும்ன்றது சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் வேண்டாம், இதை விட்டுருவோம். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு கபடி ஆடுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.